என்னமா பண்ற? கேட்ட துறக்கவே மாட்டேங்கிற. ஊர்ல இருந்து 7-8 மணி நேரம் காரை ஓட்டிக்கிட்டு கூட வந்துடலாம் போல. ஆனா இங்க வந்து நீ படுத்துற பாடு இருக்கே, தாங்க முடியலம்மா. துறமா கேட்ட ஃபர்ஸ்ட். டேய், ஏன்டா கத்துற? என்கிட்ட மட்டும் கத்துற, பொண்டாட்டிக்கிட்ட கத்த மாட்ட. நான் தான் இழிச்ச வச்சு வந்து வரங்காட்டி ஆரம்பிச்சிட்டியான் கேட்ட தோறன்னு. இருடா, முதல்ல எந்த வழியா வந்த? மெயின் ரோட்ல வந்தியா இல்ல குறுக்கு வழியில வந்தியா? ஏன் கேக்குற? மெயின் ரோட்ல வந்தா சுத்துன்னு உனக்கு தெரியாதா? குறுக்கு தடத்துல தான் வந்தேன். ஏன் இப்ப? அப்ப கொஞ்சம் கார் டயரை பாரு, தெரியும். இப்ப தெரியுதா ஏன் நான் கேட்ட ஓபன் பண்ணலன்னு? பாவிகளா, கார் டயரே நாரி கிடக்குது. இன்னுமாடா நீங்க திருந்தல? அடச்சி. போய் வெளியவே காரை நிறுத்து. காலையில ஆத்து தண்ணி வரும், வாஷ் பண்ணிட்டு உள்ள கொண்டாந்து நிறுத்திக்கலாம். சும்மா வந்து வரங்காட்டி கத்துறான். அடுத்த நாள் காலையில மூர்த்தி குறுக்கு வழி பாதையில போய் நின்னுட்டு இருந்தான். எப்படா மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்த? என்ன நோம்பிக்கு லீவ் போட்டிருக்கியா? ஆமா, நீ என்ன இங்க பண்ற? ஓ, சிட்டில ரூம்குள்ளேயே ஆகி போய் அழுத்து போனனால ஊர்ல அப்படியே ஆத்தோரமா போலான்னு வந்தியா? டேய், நீ வேற சும்மா இருடா. நேத்து நைட்டு இந்த வழியா தான் கார்ல வந்தேன். கார் டயர் நாரியே போயிடுச்சு. சரி, எவனாவது வழியில ஆகி போனா இங்க போகாதங்கடான்னு சொல்லலான்னு வந்தேன்டா மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள, படிச்சிருக்கு இது கூட தெரியாதா? பகல்ல எவனாவது ரோட்டோரமா போவானா? விடிய காலையில 5 மணிக்கு வா, எல்லாத்தையுமே பிடிக்கலாம். டேய், படிப்புக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இருடா, நாளைக்கு காலையில வர எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிக்கிறேன் பாரு. அடுத்த நாள் காலையில நீ தெக்கமா போ, அங்கதான் லேடிஸ் எல்லாம் வருவாங்க. நான் வடக்கமா போறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் கையும் காலுமா பிடிக்க போறேன். மாட்டுனீங்கடா இன்னைக்கு. ஏன்டா அது கக்கூஸ் போற இடத்துல டார்ச் அடிக்கிறது? நேரங்கட்ட நேரத்துல நிம்மதியா போக கூட விட மாட்டேங்கிறாங்க. ஓ சித்தப்பா, என்ன நீ இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற? 40 லட்சம் போட்டு வீடு கட்டி இருக்கிற, அங்க ஆகி போக மாட்டியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அட தம்பி, நீயா? என்னப்பா பண்றது? வெளியே காத்தோட்டமா போய் பழகிட்டேன். கக்கூசில போனா வரமாட்டேங்குது. ஆய் போகும்போது காலில் ஈரம் பட்டா பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா. தம்பி, நான் பாடையில போக வரைக்கும் பாத்ரூம்ல போகவே மாட்டேன்ப்பா. நீ இப்படியே இரு. பாம்பு வந்து உன்னோட பெட்டாக்ஸ்லயே ஒரு போடு போட போகுது. உன்னோட ஒருத்த சாவுதான் இந்த ஊரையே திருத்த முடியும். அட போங்கடா. ஏமா, நீங்க என்னமா பண்றீங்க? வயசானவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா படிச்ச பிள்ளைங்க நீங்க இப்படி பண்ணலாமா? ஏமா இப்படி பண்றீங்க? அக்கா, நீங்க சொல்றது நியாயம்தான். வீட்டுல கவர்மெண்ட் கக்கூஸ் வந்துச்சு. ஆனா கட்ட இடம் இல்லன்னு எங்க அப்பா காசை வாங்கி குடிச்சிட்டாரு. குடிகார அப்பனை வச்சுட்டு நான் என்ன பண்றதுக்கா? சரிம்மா, அதான் பொது கக்கூஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம்ல. ஆமாக்கா, இருக்கு. ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி, அதுவும் சுடுகாட்டு பக்கத்துல இருக்கு. பொட்ட பிள்ளைங்க எப்படிக்கா தனியா அங்க போக முடியும்? நாங்க என்ன பண்றது? யாரையாவது பாத்தியா? ஏதாவது சொன்னியா? எல்லாம் கேட்டுக்கிட்டாங்களா? பாத்தேங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் நம்ம மேலதான். உங்க மாமா பிரசிடண்டா தானே இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி பொது கக்கூச ஊரை விட்டு எங்கேயோ கட்டாம மக்களுக்கு பயன்படுற மாதிரி பக்கமா கட்ட சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் சரி.